உனக்கு இதுல சம்பந்தம் இல்லைல்ல? அப்போ இது என்ன? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அன்னைக்கு ரூம்குள்ள யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு வருண் ஃப்ரெண்டாச்சேன்னா காப்பாத்துனேன். மத்தபடி இவ எதுக்காக அங்க வந்தா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் இவள பார்த்தது கூட இல்ல. ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ். எனக்கு கௌதம ரொம்ப பிடிக்கும் அத்தை. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எப்ப என் மானத்தை காப்பாத்தி என் கழுத்துல அவரை தாலி கட்டினாரோ அப்பத்துல இருந்து எனக்கு எல்லாமே அவர்தான். அவரு ஜெயிலுக்கு போக நான் காரணமா இருப்பேனா? என்ன நம்புங்க அத்தை. மேம் ஒரு நிமிஷம் மேம். எழுந்துரு. என் பசங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சார், ஸ்டேஷனுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸ்டேஷன் வரப்போகுது. இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. மேடம், நீங்க சொன்ன நம்பர் இந்த ரூட்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்கள நெருங்கிட்டோம். ஏங்க, மாப்பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவங்க 2 பேரையும் விட்டுருவாங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா. மாப்பிள்ளைங்கள சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாரா கிடைச்சிட்டு அவங்களை விட்டுருவாங்க. ஏங்க, ஒருவேளை சாரா கிடைக்கலனா? மரமு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அதான் அண்ணாமலை சாராவை கூட்டு வர போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா கூட்டு வருவாங்க. நீ அமைதியே இரு. மேடம் மேடம் வெயிட் வெயிட். சடனா சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இதோ செக் பண்றேன் மேடம். மேடம் சிக்னல் வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய கார் போயிட்டு இருக்கே. எந்த கார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப சிக்னல் எங்க இருக்கு? சரியா ஒரு 100 மீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா அந்த கார்ல தான் அவ இருக்கணும். லக்ஸ், அந்த 2 கார் நம்பரையும் நோட் பண்ணி வெப்சைட்ல இருந்து ஓனர் நம்பரை எடு. தம்பி, கரெக்டா சிக்னல் எங்க இருக்கு? மேடம் 30 மீட்டர்னு காட்டுது. அப்ப 2 கார்ல ஏதோ ஒரு கார்ல தான் இருக்கணும் அவ. டிரைவர், என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு காரை நிப்பாட்டுனீங்க? சாரிம்மா, அண்ணாமலை அம்மா தான் உங்களை இங்க அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாட்? அவங்க பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். இவங்க காணோன்னு சொன்ன அந்த பொண்ணு அந்த வண்டியில தான் இருக்கா. கான்ஸ்டபிள் சார், போய் கூட்டு வாயா. ஓகே சார். மா இறங்குமா. வா. வா. இவதான் காணோன்னு சொன்ன அந்த பொண்ணு. ஏமா, உன்னை காணோம் கடத்திட்டாங்கன்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா ஜாலியா கார்ல சுத்திக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லுமா, இவங்க உன்னை கடத்தினாங்களா? அது வந்து என்னம்மா தடுமாறுற? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுமா. அவங்க கிட்ட கேட்டா எப்படி சார் உண்மை வரும்? பாவம், அவங்களே பிளான் சொதப்பிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்காங்க. யோ, உண்மையை சொல்லியா? நீ தானே அவங்க டிரைவரு. எதுக்காக அவங்கள கார்ல கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், நான் இவங்க டிரைவர் இல்லை சார். நான் டிராவல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் டிராவல்ஸில் புக் பண்ணி எங்கேயும் ட்ராப் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற வரைக்கும் மூவிங்லேயே இரு, எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டேன். மற்றபடி இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். காசு கொடுத்தா என்ன ஏதுன்னு விசாரிக்காம ரவுண்ட்ஸ்லயே இருப்பியா?
இனிமே இந்த மாதிரி பண்ண லைசன்ஸ் பிடிக்கிடுவேன். போடா. சரிங்க சார். சாரா உன்னை பழி வாங்க நினச்சி எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான்னு இப்போவாச்சும் நம்புறியா நான் சொன்னதை? அவளுக்கெல்லாம் உண்மையிலே உன் மேலே லவ் இல்லைடா. இவ்வளோ நாளாக உன்னை ஏமாத்திருக்கா. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. சாரி மேடம், உங்க பசங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதான். கௌதம், வருண், கணவன் மனைவிக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருங்க. மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம், இனிமே எந்த பிரச்சனைனாலும் ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே மேடம். நீங்க என்ன நினைச்சு இந்த வேலையை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அண்ணாமலைக்கு எதிராகவோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு எதிராகவோ ஏதாவது செஞ்சீங்க, என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. வாங்க போலாம். வாங்கப்பா. இது எல்லாமே அந்த சாராவோட வேலைமா. அவ வருண் கிடைக்கலன்ற கோவத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கா. அத்தை, இத நீங்க நம்புறீங்களா அத்தை? ஏமா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, சாரா கோவத்துல இத பண்ணிருந்தாலும் வருணும் சாராவை லவ் பண்ணாமலா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? வருண் லவ் பண்ணலனா ஸ்டேஷன்ல சாராவை திட்டிருக்கலாம்ல. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட பேசலையே அத்தை. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வருணுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு என்கிட்ட தான் சொன்னான். அதுக்கப்புறமா தான் நாங்க கல்யாண வேலைய ஆரம்பிச்சோம். நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு சாரா மேல லவ் எல்லாம் இல்ல. அப்படி இருந்தா அவன் முன்னாடியே சொல்லிருப்பான்ல. உங்களுக்கு பயந்துதான் அவன் சொல்லல. சீக்கிரமே உங்களுக்கு உண்மையை நான் தெரிய வைக்கிறேன். வெண்ணிலா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரியுது. அவ சந்தோஷமா இருப்பா. நீ எதுவும் கவலைப்படாத. என்ன ஏன் அத்தை, ஒருவேளை வருணும் சாராவும் லவ் பண்ணிருந்தா அண்ணாமலை அத்தை என்ன பண்ணுவாங்க? இல்லத்த, தப்பா நினைச்சு கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அப்படி வருண் மனசுல சாரா இருந்திருந்தா அது அண்ணாமலை உயிர் போறதுக்கு சமம். அப்போ இதுதான் சரியான சான்ஸ்.